தமிழ்நாட்டிற்கு மத்திய நிதிக்குழு தற்போது வந்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தமிழக கட்சிகளிடம் கருத்து கேட்டுள்ளது. இப்பின்னணியில் நிதிக்குழுவின் பணிகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகள் தொடர்பாக வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் மோனிஷா. மத்திய நிதிக்குழுவினுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். குடியரசுத் தலைவர்னால 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மத்திய நிதிக்குழுவானது அமைக்கப்படும். மத்திய அரசினுடைய வரி வருவாயில மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இந்த மத்திய நிதிக்குழு தான் தீர்மானம் செய்யுது. மாநில அரசினுடைய நிதி கோரிக்கைகளை மத்திய அரசிடம் இந்த நிதிக்குழுவானது பரிந்துரை செய்யும். தற்போது 15வது நிதிக்குழுவினுடைய பரிந்துரைகள் அமல்ல இருக்கு. 16வது நிதிக்குழுவினுடைய பரிந்துரைகள் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதிகள் பரிந்துரைகளா வழங்கப்படும். இந்த பரிந்துரைகளானது 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமலாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை பத்தி பார்க்கலாம். 2010ஆம் ஆண்டுல இருந்து 2015ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 13வது நிதிக்குழுவானது அமல்ல இருந்துச்சு. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட நிதி பகிர்வானது 32%. 2015 இருந்து 2020ஆம் ஆண்டு காலகட்டத்தில் 14வது நிதிக்குழுவில் நமக்கு கொடுக்கப்பட்ட பங்கானது 42%. இதுவே 2020ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இருந்து 2026ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நமக்கு கொடுக்கிறது 41%. அதாவது இந்த 15வது நிதிக்குழுல கொடுக்கிறது 41%. இதுல தான் இப்ப நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எங்களுக்கு இதை உயர்த்தி 50% கொடுக்கணும் மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காரு. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாநில மத்திய அரசுகள் இணைந்து செயல்படுத்துற திட்டங்கள்ல மாநில அரசுகளே அதிக நிதி செலவிடுது. அதனால மாநில அரசுகளுக்கு நிதிச்சுமை அதிகரிக்குது. அதனால எங்களுக்கு 50% வேணும். இப்ப கொடுத்திருக்க இந்த 41% இருந்து எங்களுக்கு 33% தான் வந்திருக்கு. அதுல இருந்து எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த கோரிக்கையை முன்வச்சிருக்காரு.